கிசான் கிரெடிட் கார்டு என்பது விவசாயிகளுக்கு விவசாய தேவைகளுக்கு கடன் வழங்கும் திட்டமாகும். இந்த திட்டம் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டம் 1998 ஆகஸ்ட் மாதத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தின் மாதிரி தேசிய வேளாண்மை மற்றும் கிராமப்புற மேம்பாட்டு வங்கியால் தயாரிக்கப்பட்டது. இதன் வாயிலாக அரசு பொதுத்துறை வங்கிகள், தனியார் வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள் ஆகியவை கடன் வழங்குகின்றன. கடனுக்கான வட்டி விகிதம் 9% என்றாலும் அரசு 2% வட்டி மானியம் வழங்குகிறது. தவணை காலத்திற்கு முன்பே விவசாயிகள் கடனை திருப்பிச் செலுத்தினால் மேலும் 3% வரை வட்டி தள்ளுபடி கிடைக்கும். அதாவது மொத்தம் வட்டி 4% மட்டுமே இருக்கும். இது ஆகஸ்ட் மாதம் 1998 இந்திய வங்கிகளால் அறிமுகப்படுத்தப்பட்ட கடன் திட்டம் 2020 ஆண்டில் விரிவாக்கம் செய்யப்பட்டது. விவசாய கடன் பற்றி யாருக்குமே ஒரு பெரிய முக்கியத்துவம் தெரியறதில்ல. அந்த விவசாய கடன் கிசான் கிரெடிட் கார்டுன்னு ஒரு பகுதியில் இருக்குது. அது யாருமே அதை கரெக்டாக பயன்படுத்துறதில்ல. அந்த கார்டு வாங்கி பயன்படுத்தலாம். என்ன நன்மைன்னா, இப்போ நம்ம விவசாய கடன் வந்து நம்ம பயிர்க்கடன் வாங்கிட்டு அப்போவே அந்த பயிருக்கு தேவையான தொகை மொத்தமாக வாங்கிடுறோம். அவங்க நம்ம 1.5 லட்ச ரூபா வரைக்கும் செட்டு அடங்கல் கொடுத்து நம்ம பயிர்க்கடன் வாங்கிடுறோம். அந்த 1.5 லட்ச ரூபாய் அந்த பயிருக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த 1.5 லட்சம்னா 1.5 லட்சம் வராது. அந்த பயிருக்கு தகுந்த மாதிரி மாறி வரும், தொகை மாறி வரும். இப்போ கரும்புன்னு ஒரு தொகை, மரவள்ளின்னு ஒரு தொகை இருக்கும், மஞ்சள்னு ஒரு தொகை இருக்கும், வாழைன்னு ஒரு தொகை இருக்கும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒன்று இருக்குது. அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு தொகை வச்சு அங்கே வங்கி அதிகாரி வந்து விவசாய அதிகாரி இருப்பாங்க, அக்ரி ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க வந்து நிர்ணயம் பண்ணுவாங்க. ஃபீல்டு வந்து பார்த்துட்டு நிர்ணயம் பண்ணுவாங்க அந்த ஒவ்வொரு கிராப்புக்கு என்னென்ன இது லோன் எப்படி கொடுக்கலான்னு. அப்போ கொடுக்கும்போது நமக்கு வாங்குகிறோம், நம்ம வாங்கிடுறோம். நம்ம போய் என்ன பண்ணுறோன்னா மொத்தமாக அமௌண்ட் வாங்கிடுறோம், தொகையை வாங்கிடுறோம். அதனால் கிசான் கிரெடிட் கார்டை நம்ம பயன்படுத்துறதில்ல. அந்த கார்டு வாங்கி பயன்படுத்துறதுல என்ன நன்மைன்னா, அந்த கார்டு வாங்கிட்டோம்னா அந்த கார்டில் மூலிமா இப்போ ஏடிஎம் கார்டு எப்படியோ அதே மாதிரி கிரெடிட் கார்டு விவசாய கடன் அட்டை, அந்த அட்டையில் நம்ம பயன்படுத்தும் போது ஒரு உரக்கடைக்கு போகும்போது அந்த அட்டையை பயன்படுத்தும் போது நம்மளுக்கு டைரெக்டாக வந்து உரம் வாங்குறதோ இல்லை மருந்து வாங்குறதோ எல்லாம் ஒரு நேரடியாக பரிமாற்றமாக இருக்கும். அப்போது அதில் விலை கரெக்டான விலையை நம்ம போட்டு பண்ணுவாங்க. நம்மளை ஏமாற்ற முடியாது. இது நம்மளுக்கு ஒரு விவசாயிக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியாக இருக்குது, நல்ல விஷயமா இருக்குது. நாம் போய் ஏமாந்து பண்ண முடியாது. இப்போ ஒவ்வொரு மருந்து கடையும் ஒவ்வொரு ரேட்டாக இருக்கும். நம்ம கார்டு மூலிமா போடும்போது ரெக்கார்ட் ஆகும். நம்ம இதில் ரெக்கார்ட் ஆகும்போது நாளைக்கு இந்த உரக்கடைக்கு வாங்கி வைக்கும்போது நம்மளுக்கு ஒரு எவிடன்ஸ் ஆகுது. இந்த கார்டுக்குறால் ஒரு எவிடன்ஸ் ஆகுது. அதே மாதிரி உரக்கடையிலையும் அது ஒரு எவிடன்ஸ் ஆகுது. இந்த மாதிரி பயன்படும்போது நம்ம அவசியம் போது அந்த கார்டில் போய் பணம் இருக்குது, லோனில் தான் இருக்கும். நம்ம பயன்படுத்தும் அந்த கார்டில் போய் பணம் வாங்கும்போது தான் அந்த அமௌண்ட் வெளியே வரும். வெளியே வரும்போது நம்ம 10,000க்கு உரம் இருக்கிறோம்னா அந்த மீதி நீங்கள் 1 லட்ச ரூபா வாங்கியதுன்னா அந்த 1 லட்ச ரூபாயில் 10,000 மட்டும்தான் நம்மளுக்கு உரத்துக்கு போயிருக்கு. மீதி 90,000 அந்த லோனில் தான் இருக்கும். அந்த 10,000க்கு உண்டான மட்டும்தான் வட்டி வரும். அப்போ வட்டி வரும்போது விவசாயிகளுக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வருஷம் அந்த காலகட்டத்தில் அந்த லோனோட காலகட்டம்னு இருக்குது, ஒரு வருஷத்துக்குள்ளே இருக்குது. அந்த வருஷத்துக்குள்ளே நம்ம அந்த கணக்கு பார்க்கும்போது நம்ம இப்படி பயன்படுத்திட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு வட்டி முதலே 4% வட்டி, அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் குறைவாக வரும், வட்டி கம்மியாக வரும். வட்டி கம்மியாக வரும்போது நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ரெண்டாவது நம்ம எப்பப்போ நம்மளுக்கு வருமானம் வருதோ அந்த வருமானம் வர தொகை கொண்டு போய் கட்டிட்டோம்னா வட்டி அப்போ நம்ம அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி வட்டி கம்மியாகிட்டே இருக்கும். நம்ம அதை பண்ணோம்னா நம்ம அந்த கார்டில் நம்மளுக்கு ஒரு நல்ல நன்மையாக இருக்கும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா அந்த 1.5 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம அடங்கல், சிட்டா இது 2, அப்புறம் ஆதார் கார்டு இதெல்லாம் கொடுத்து நம்ம லோன் வாங்கிக்கிறோம். இதுக்கு மேல் பக்கத்து தொகை வந்துச்சுன்னா பயிருக்கு நம்ம தேவைப்படுதுன்னா ஒரு 3 லட்ச ரூபா வரைக்கும் வங்கியில் கொடுக்குறாங்க. பயிர் கடன் கிசான் கிரெடிட் கார்டுங்கிறது ஒரு 3 லட்சம் லிமிட் வச்சுருக்கிறாங்க. அந்த லிமிட்டில் தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அது அப்போ பார்க்கும்போது 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே போகும்போது லேண்டை பிளட்ஜ் பண்ணணும். அப்புறம் அடமானம் பண்ணால் மட்டும்தான் மறுபடியும் 1.5 லட்ச ரூபாய்க்கு கூடுதலாக கிடைக்கும். நம்ம அப்படி பண்ணணும். இப்போ அந்த திட்டத்தை இந்த நிதியாண்டில் நம்மளுக்கு 5 லட்ச ரூபா பண்ணியிருக்கிறாங்க. அது எப்போ நம்மளுக்கு அமலாக்கம் வரும்னு எனக்கு தெரியல. இப்போ இந்த நிதியாண்டில் அறிவிச்சிருக்கிறாங்க. அது ஒரு நல்ல விஷயம், வரப்பிரசாதமாக நம்மளுக்கு விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும், ஒரு நல்ல விஷயம். இந்த கார்டு மூலிமா பண்ணும்போது நம்மளுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் வரும். இதில் இன்சூரன்ஸ் திட்டம்னு ஒன்று இருக்குது. இன்சூரன்ஸ் திட்டம் இதில் ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் விபத்து ஆகிப்பட்டாலும் அது நம்மளுக்கு விபத்து காப்பீடு வந்துடும். பயிரில் ஏதோ சேதம் வந்தாலும் நம்ம அது வங்கியும் நம்மளும் சேர்ந்து கட்ட வேண்டிய பிரீமியம் இருக்குது. அந்த ஒரு பிரீமியத்தை கட்டிட்டோம்னா அந்த 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 பயிருக்குண்டான சேதத்தை நம்ம இது பண்ணலாம், பயிர் சேத தொகை வாங்கலாம்.
அதுல ஒரு அது ஒரு வழி இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியுதில்ல. இந்த காடு இருந்துச்சுன்னா இத்தனை வகையான நம்ம நன்மைகள் இருக்குது. இது நம்ம அதை யாருமே விவசாயி பயன்படுத்துறதில்ல. மேலும் சொல்கிறது பயன்படுத்திக்கிற மாதிரி கேட்டுக்கிறேன்.